So welcome to Food Island channel. So இன்னைக்கு நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃப்ரைட் சிக்கன் வந்து இங்க வந்து சேல் பண்ணிட்டு வராங்க சொன்னாங்க. சோ அது கூட சீப் அண்ட் பெஸ்ட்ல கைஸ். சோ சீப் அண்ட் பெஸ்ட்ல வந்து ஃப்ரைட் சிக்கன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். சோ அது கூட மழை நேரம், அதனால தான் நான் ரெயின்கோட்டே போட்டுருக்கேன். சோ இந்த கடை பேர் பாத்தீங்கன்னா இறைச்சி ஃப்ரைட் சிக்கன். சோ இறைச்சி ஃப்ரைட் சிக்கன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம காசி தியேட்டர் ஆப்போசிட்ல தான் இருக்கு. சோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துறேன் மேப்ஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த கடைக்கு விசிட் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம போய் உங்களோட சிக்கன் வந்து ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஸோ வாங்க. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து சாப்பிட்டுருக்காரு. ஸோ ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? ஜேம்ஸ் ப்ரோ. ஜேம்ஸ் ப்ரோ, எவ்வளோ நாளாக இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க? ஃப்ரீக்வெண்ட்டாக வர முடியும். ஃப்ரீக்வெண்ட்டாக வருவீங்க. அண்ட் உங்களுக்கு இங்கே பிடிச்சதே என்ன? எல்லாமே சூப்பராக இருக்கும் ப்ரோ. எல்லாம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான சிக்கன் பண்ணுறாங்க, அதனால தான் இங்கே கடைக்கு வரோமே. கேவிசிலாம் போகிறதே இல்லை. ஃபர்ஸ்ட்டில் கேவிசி போயிட்டுருப்போம், இப்போலாம் போகிறதே இல்லை. இங்கே செம்ம அஃபோர்டபுளாக இருக்குது, நமக்கு ப்ரைஸ் ரேஞ்சு கரெக்டாக இருக்குது. ஆமாம், அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். சரி, சீப்பஸ்ட் ஃப்ரைட் சிக்கன் சொன்னாங்களே, இவ்வளோ நல்லா இருக்குது, ரிவ்யூஸ் எல்லாம் நான் பார்த்தேன் யூடியூப்ல, அதனால தான் நான் இங்கே வந்தேனே. ஸோ அண்ட் இங்கே வந்து இவங்க வந்து மெயினாக உங்களோட டிஷ் இவ்வளோ டிஷ்ஷஸ் வச்சிருக்காங்க. அவங்க மெயினாக நீங்கள் வந்து இங்கே என்ன சாப்பிடுவீங்க? ஃபேவரட்னா சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாமே சாப்பிட்றது, எல்லாமே ட்ரை பண்ணலாம். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ் கேட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அண்ட் சீப்பஸ்ட் ஃப்ரைட் சிக்கன்னே நான் சொல்லுவேன். ஸோ வாங்க அடுத்தவர்கிட்ட கேட்போம் நம்ம போயிட்டு. ஸோ கைஸ் ப்ரோ உங்கள் நேம்? என் நேம் சுப்பு. சுப்பு ப்ரோ, எவ்வளோ நாளாக இங்கே வரீங்க நீங்கள்? கடை ஓப்பன்லேருந்து வரணும். ஓப்பன்லேருந்து வரீங்க. அண்ட் உங்ககிட்ட என்ன பிடிச்ச விஷயம் பார்த்தல? எங்கிட்ட வந்து பாப்கார்ன் நல்லா இருக்கும். இப்போ வந்து வெரைட்டியாக போகிறதுனால இப்போ டிஃப்ரெண்டாக இருக்குது எல்லாமே. அதனால வந்து எங்கே இருந்தாலும் வந்து இங்கே தான் சாப்பிடுவோம். அண்ட் இங்கே வந்து சீப்பஸ்ட் ஃப்ரைட் சிக்கன் சொல்கிறாங்க. ஸோ நிஜமாலே இங்கே சீப்பஸ்ட்டாக இருக்கா உங்களுக்கு? ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருக்குது. ஸோ குவாலிட்டி எல்லாம் எப்படி ப்ரோ இருக்கு உங்ககிட்ட? இவ்வளோ சீப்பஸ்ட் சொல்கிறாங்க. பாதி பேர் வந்து சீப்பஸ்ட் சொன்னாலே வந்து குவாலிட்டி சரியாக தர மாட்டாங்க, ஆயில் சரியாக. இங்கே எப்படி இருக்குங்க? நீங்கள் சாப்பிட்றீங்க, குவாலிட்டி எப்படி இருக்கு? குவாலிட்டி சூப்பராக இருக்குது. குவாலிட்டி சூப்பராக. வீட்டில் சாப்பிட்ற மாரி எனக்கு இருக்கு ஃபீலிங், இன்னொரு ஃபீலிங். ஓகேங்களா? எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கடையில் வந்து அந்த அளவு கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக நான் அந்த யூடியூப்ல பார்த்து தான் நானே வரேன், என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கு ஒரு ஃப்ரைட் சிக்கனுக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக இந்த 2-3 விதத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்கு. கடை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்கு இங்கே, அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், நான் அதான் பார்த்தேன். சரி, யூடியூப்ல வேற மாதிரி இருந்தது, இங்கே இப்போ வேற மாதிரி இருக்கு, செம்ம கூட்டமாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் கடையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறும். கண்டிப்பாக ப்ரோ, நாங்களும் ப்ரோக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணாதான் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணாதான் அவங்களும் மேலே வருவாங்க, நாங்களும் மேலே வருவோம். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. சாப்பிடும்போது நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணேன். ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ கைஸ் இவங்களோட ஃப்ரைடு சிக்கன் பாருங்க. ஸோ பீசஸ் இது ஃப்ரைட் சிக்கன். ஸோ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு தெரியுதா உங்களுக்கு? நல்லா ஒரு கிறிஸ்பினஸாக இருக்கு, மேலேயே நல்லா அந்த மசாலாலாம் போட்டு தந்திருக்காங்க. ஸோ இது ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் டேஸ்ட் இட். த ஃபர்ஸ்ட் பைட் சிக்கன், ஃப்ரைட் சிக்கன் உங்களுது. ஸோ வாங்க. சூப்பரான சிக்கன், நல்ல ஒரு கிறிஸ்பியான சிக்கன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கிறிஸ்பினஸ் தான் மேட்ரு கிறிஸ்பி சிக்கன்ல. ஸோ அது வந்து வெல் டன், எக்ஸலண்ட்டாக அந்த கிறிஸ்பினஸ் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சேம் எனக்கு வந்து KFC சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கு. ஸோ எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ சூப்பராக இருக்கு. ஸோ கைஸ் நம்மளோட சிக்கன் இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ பாருங்க, சிக்கன் பாப்கார்ன் கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ சிக்கன் பாப்கார்ன், விங்ஸ் எல்லாமே இருக்கு. நான் எல்லாமே வந்து உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சிக்கன். ஸோ பாப்கார்ன் சிக்கன் நல்லா ஒரு மசாலா மேலே ஒரு கோட்டிங் தராங்க இவங்க. ஸோ மசாலாலாம் கோட்டிங் பண்ணி நல்லா ஒரு ஸ்பைசியான மசாலாவாக இருக்குங்க இது.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான் அது மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ பாதி இடத்துல என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இவங்க வந்து ஃப்ரோசன் ஐட்டம் தராங்கன்ட்டு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரோசன் ஐட்டம் இல்லை. ஸோ இவங்களே ஓனாக மேட் பண்ணி இவங்களே வந்து ஃப்ரை பண்ணி தரது இது. ஸோ பாருங்க சிக்கன் எப்படி இருக்குன்ட்டு தெரியுதா உங்களுக்கு? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கிறிஸ்பினஸ் நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷான சிக்கன். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து நல்லா ஒரு அந்த மசாலா கோட்டிங் சொன்னோம் இல்லையா, சூப்பராக இருக்கு. அந்த மசாலா கோட்டிங் வேற லெவலில் இருக்கு. அண்ட் அந்த கிறிஸ்பினஸ் தான் நம்ம கைஸ் கேஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிறிஸ்பினஸ் அந்த கிரன்ச்சினஸ்க்காக தான் நம்ம போவோமே. ஸோ அந்த கிரன்ச்சினஸ் பர்ஃபெக்ட்லி இவங்க வந்து அந்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட மயனீஸோட ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ மயனீஸோட ட்ரை பண்ணுறேன். வாவ், சரியான மயனீஸ். அண்ட் அந்த மயனீஸ் ஓட சேர்த்து சாப்பிடும்போது வேற மாதிரியா இருக்கு இவங்க சிக்கன் பாப்கார்னு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் இவங்களோட விங்ஸ் நம்ம ட்ரை பண்ணிட்டு சொல்றேன் நான் உங்களுக்கு. ஸோ கைஸ் இவங்களோட விங்ஸ் பாருங்க. ஸோ விங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விங்ஸ், ஸோ ஃப்ரைடு விங்ஸ். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னடா இவன் ரெயின் கோட்டில் இருக்கான்னு பார்க்குறீங்க, நல்ல மழை அப்பத்துலேருந்து. ஸோ அதனால தான் ரெயின் கோட் போட்டுன்னு வந்தேன். ஸோ வாங்க விங்ஸ் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஃப்ளேவர் இருக்கு, அதே மாதிரி விங்ஸ் நல்லா குக் பண்ணியிருக்காங்க இவங்க. அண்ட் மீட் எல்லாமே சொல்ல தேவையில்லை, நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான மீட்டு. ஸோ நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான மீட்லேயே அவங்க வந்து குக் பண்ணி தராங்க. ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரைட் சிக்கன். இந்த கேஎஃப்சியில் விங்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதே டேஸ்ட் இவங்க வந்து கொண்டு வராங்க. இவங்க 95% அதே டேஸ்ட் நான் சொல்லுவேன். 100% எப்பவுமே நம்ம சொல்ல முடியாது யாருக்குமே. ஸோ 95% வந்து இவங்க வந்து அதே டேஸ்ட் வந்து இதில் வந்து கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட சிக்கன் பக்கோடா கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க சிக்கன் பக்கோடா சாப்பிடலாம். ஸோ கைஸ் இவங்களோட சிக்கன் பக்கோடா வந்துருச்சு. ஸோ சிக்கன் பக்கோடா பாருங்க, யாருனாச்சும் சிக்கன் பக்கோடாவோட மைனஸ் தந்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஸோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ண போகிறேன். ஸோ மைனஸோட, ஸோ வாங்க மைனஸ் டிப் பண்ணி நம்ம சிக்கன் பக்கோடாவை சாப்பிடுவோம். செம்ம சாஃப்டான சிக்கன். ஸோ நல்லா வந்து மசாலா கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ அந்த மசாலா வந்து உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு. அண்ட் மைனீஸோட சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணுறேன், சூப்பராக இருக்கு. ஸோ அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் மைனீஸ் இல்லாமல் ஒரு வாட்டி. எக்ஸலண்டா இருக்கு, நல்லா குக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மசாலா எல்லாம் சான்ஸே இல்லை, நாக் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க மசாலா எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து லெக் பீஸ் சொல்லியிருக்கேன். ஸோ லெக் பீஸும் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் கைஸ். ஸோ கைஸ் இவங்களோட லெக் பீஸ் பாருங்க, அந்த க்ரம்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு மேலே. அண்ட் அந்த கிறிஸ்பினஸ் கூட நல்லா அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட கிறிஸ்பினஸ், இதுக்குள்ள என்ன மசாலா இவங்க வந்து போட்டிருக்காங்க அதெல்லாம் சொல்றேன். ஸோ வாங்க சாப்பிடலாம். ஓ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து லெக் பீஸ் சாப்பிட்றேன், அது கூட ஃப்ரைட் சிக்கன் லெக் பீஸ். சீரியஸ்லி ஹேண்ட்ஸ் டவுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா வேற மாதிரியா இருக்கு அந்த கன்சிஸ்டன்சி, அந்த குக் பண்றதுக்கு விதம், அந்த உள்ள வந்து அந்த நல்லா வந்து வேகி இருக்கு, என்ன சொல்றது, நல்லா குக்கா இருக்கு நல்லா உள்ள. அண்ட் அந்த மசாலாலாம் வேற லெவல், அந்த நல்லா வந்து கோட்டிங் பண்ணி வந்து வச்சிருக்காங்க இவங்க. அந்த மாவு மேல வந்து அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக சூப்பரா வந்து இவங்க வந்து அந்த கோட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் நம்ம காசி தியேட்டர் ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க இவங்க கடையை. ஸோ நான் உங்களுக்கு இது சாப்பிட்டு முடிச்சுட்டு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு பேசுறேன் guys. கடையோட ஓனருங்க நிற்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி வாங்க இவங்க கிட்ட கேட்கலாம். ஆனால் உங்க நேம்? என் பேர் கார்த்திக். கார்த்திக் சார், இது வந்து எப்படி நீங்க ஆரம்பிச்சீங்க, எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணீங்க? இது எங்களோட ஃபர்ஸ்ட் பிளானே வந்து ஆன்லைன்ல வந்து சிக்கன் சேல் பண்ணிருந்தோம். நாங்கள் சரி, எங்ககிட்ட வந்து இறைச்சி.com ஒரு வெப்சைட் இருக்கு, சிக்கன் சேல் பண்ணிருந்தோம். அது கேம்பெயின் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணோம். இது அதை விட மேஜராக நடக்கிறதுனால
இதில் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பண்ணிட்டு இதெல்லாம் அண்ட் இது ஸ்டார்ட் பண்ண ரீசன் ரீசன்னா இந்த டிஷ் மேஜராகவே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ஹை ப்ரைஸாக இருக்கும். இந்த ப்ரைஸை நம்ம குறைப்போம், அதை குறைச்சி நம்ம பில்டேஸ் கொடுப்போம் அப்படின்னு பிளான் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதை ஸ்டார்ட் பண்ணி நல்ல ரீச் இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது எங்களுக்கு. அண்ட் இது கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னா வருது? எக்ஸாக்ட் லொக்கேஷன் காசி தேட்டர் இருக்குல்ல, காசி தேட்டர் ராயல் என்ஃபீல்ட் சிக்னல்ட்டு ஆப்போசிட்டில், சென்னை வேல்ஸ் ஒட்டி. ஓகே சிக்னல். ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ இவங்களோட ஓனர் தான். ஸோ வாங்க இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. அவங்க நேமு? என் பேர் பரத். பரத் ப்ரோ, இது வந்து ஸ்டார்ட் பண்ண ரீசன் சொல்ல முடியுமா எனக்கு? அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் சென்னைக்கு வந்து முன்னாடி வந்து ஆன்லைனில் சிக்கன் டெலிவரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணோம். அது அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் சிக்கன் 65 வச்சு அதை மூவ் பண்ணோம், அதுவும் ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் சரி இந்த ஃப்ரைட் சிக்கன் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 மெனு போட்டோம். 2 மெனு போட்டதில் ஃபஸ்ட்டு பாப்கார்னும் ஃப்ரைட் சிக்கன் மட்டும் தான் போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஆள் லெக்கு, விங்ஸு எல்லாமே போட்டோம். ஸோ நானும் சாப்பிட்டு பார்த்தேன். அந்த ஆயிலாக இருக்கட்டும், அந்த சிக்கனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு வந்து பர்சனலி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சிக்கன் டெய்லி அது என்ன சொல்கிறது, இன்னைக்கு விற்கலையா நாளைக்கு வச்சு நம்ம இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் சிக்கனாக இருந்து நான் அதான் சொல்கிறேன், நான் சாப்பிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் பைட்லேயே எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு அந்த சிக்கன் வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கரெக்டான எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லிடுங்கண்ணா. அவர் சொல்லிட்டாரு, நீங்களும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க. சரி ஓகேண்ணா. காசி தேட்டர் சிக்னல்னா ஆமாம், அதில் வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா சென்னை மொபைல்ஸ் இருக்கும், அது பக்கத்துலேயே தானே. சென்னை தர்பார் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல, சென்னை தர்பார் ஹோட்டலுக்கு ஆப்போசிட், எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க லொகேஷன். அண்ட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துட்றேன் கூகுள் மேப்ஸ்ல. ஸோ கண்டிப்பா நீங்களும் நம்ம இறைச்சி சிக்கன் ஃப்ரைட் சிக்கனுக்கு வாங்க, வந்து விசிட் பண்ணுங்க. அண்ட் இவங்க கிட்ட இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட் ஃப்ரைட் சிக்கனுங்க. நான் சாப்பிட்டதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிக்கன் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் இங்க விசிட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கைஸ், ஸோ இன்னொரு புது வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ பை பாய்.